ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்கிட்ட ஒரு மேஜிக் புக் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு மேஜிக் புக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, ஃபஸ்ட் அந்த புக்கை நான் காட்டிடுறேன். இதுதான் அந்த புக்கு. வெறும் 150 rupees தான். இதே டே April 18 லாஸ்ட் இயர் நான் இந்த புக்கை பை பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா தான் எழுதவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த April 18 நான் அந்த பேஜஸ்லாம் நான் எழுதின டே 1லேருந்து எழுதினதெல்லாம் புரட்டி பார்த்துட்டு 1 year ஆயிடுச்சு. சும்மா என்னெல்லாம் எழுதுனேன்னு பார்க்க என் லைஃப்பில் நடந்திருக்க சேஞ்சஸ் அமேசிங்காக இருக்குது கைஸ். என்னென்னா, என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நான் எழுதுனது என்னெல்லாம் என்னை இம்ப்ரூவ் பண்ணணும்னு எழுதுனனோ அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு. எழுதுனேன்னா நான் என்ன எழுதுவேன்? டெய்லி எங்கள் லைஃப்பில் நடக்கிற ஹேபிட்ஸு, டுமாரோ மார்னிங் நான் என்ன பண்ணுவேன், இன்னும் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், சும்மா என் மனசுக்கு தோன்றதே ஒரு 2 pages டெய்லி, ஒரு 1 page or 2 page எழுதுவேன். சும்மா எழுதிக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்க்கும்போது நிறைய திங்ஸு என் லைஃப்பில் நான் எழுதுனது மட்டும்தான் எனக்கு நடந்துகிட்டே இருந்திருக்கு, என்னையே அறியாமல். இப்போ நான் பார்க்கும்போது நான் வேணால், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வேணால் காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். நான் சொல்கிறது எல்லாமே என் லைஃப்பில் நடந்திருக்கு. நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரியலை. நான் வேணால் ப்ரூஃபோடே காட்டுறேன். நான் எழுதுனதெல்லாம் அப்படியே காட்டுறேன். நீங்கள் இந்த ஹேபிட்டை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? எனக்கே இவ்வளோ நடந்திருக்குன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் 1 page எழுதுனா நம்ம என்ன குறைஞ்ச போயிடுவோம். நீங்கள் எழுதி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நடக்கிற சேஞ்சஸை அப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன், இதை நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், யூடியூப் ஜேர்னி நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுன்னு கூட நான் அதை எழுதியிருக்கேன். அதுதான் இப்போ நடக்குது எனக்கு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. என்ன பாருங்கள் நீங்கள் கைஸ். நான் சும்மா ரஃப்பாக காட்டுறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து எழுதுனது என்னெல்லாம் எப்படி எழுதுனேன் அப்படின்னு சும்மா ரஃப்பாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், April 18, 2023 நான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் வேக்கப் ஆனது, அது நான் என் லைஃப்பில் நடக்கிற திங்ஸ். அது எனக்கு எல்லாருக்குமே ஒரு பர்சனல் திங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பர்சனல் திங்ஸை நீங்கள் எழுதுவீங்க. என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் எழுதுங்க. ரொம்ப கோபம் வரும், அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நான் எனக்கு வர்ற லாங்குவேஜில் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வர லாங்குவேஜில் நீங்கள் எழுதுங்க. நான் இங்கிலீஷும் எழுதுவேன், தங்கிலீஷை ஃபாலோ பண்ணேன். அப்படி சும்மா எழுதிக்கிட்டே இருந்தேன். நான் என்னெல்லாம் எழுதுனனோ அதெல்லாம் என் லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் 30 days சேலஞ்ச் எடுத்திருக்கேன். மாஸ்டர்பேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிலாம் நான் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் ஹைட்ரேட்டடாக இருக்கணும், அது இது என் லைஃப்பில் நடக்கிற டெய்லி திங்ஸ். அப்புறம் நைட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் எழுதிட்டே இருந்தேன். அப்புறம் டுமாரோ என்ன பண்ணணும் அதெல்லாம், அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணணும் 15 minutes அப்படியெல்லாம் நான் நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த பாருங்கள், இதில் எழுதியிருக்க பாருங்கள், ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் எழுதி, அதுக்கு என்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும், அதுக்கான சும்மா சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் நான் பண்ணேன். என்னெல்லாம் அங்கே பாருங்கள். ஃபஸ்ட் என்கிட்ட எதுவுமே இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே என்கிட்ட இல்லை. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, அது ஓகே, என்கிட்ட இருக்க ஸ்மார்ட் ஃபோனையும் ஓகே. அப்புறம் ட்ரைபாட் ஒன்று வாங்கணும், ஆடியோ குவாலிட்டிக்கு மைக்கு, அதெல்லாம் நான் செட் பண்ணி வேக்கப் ஆகி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கினேன். அப்புறம் டெய்லி 5 மணிக்கு எழும்பி ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டெல்லாம் நான் என் பாடியை நான் பார்த்துக்கவே மாட்டேன். நான் ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் என் பாடிக்கு நானே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் மெயினாக நான் டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் பேஷன் அது. எனக்கு டான்ஸ் பண்ண ரொம்ப இஷ்டம். அதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ளோருக்கு போய் அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன், இப்படி எனக்கு சேரணும் அப்படின்னு. அவங்கள்ட்ட போய் கேட்டு அதில் சேர்ந்து நான் ஒரு டான்ஸராக இப்போ கொஞ்சம் டான்ஸர்னு சொல்ல மாட்டேன்னே, சும்மா ஒரு பிகினராக இப்போ டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் ஸ்டடிக்கு தேவையான கொஞ்சம் இது பண்ணேன். அப்புறம் ஹம்பிளாக இருக்கணும், அது இது நிறைய என்னெல்லாம் என் லைஃப்பில் நடக்குதோ அதெல்லாம் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு பார்ட் டைம் ஜாப் நான் ஒன்று ஃபைண்ட் பண்ணணும்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கரெக்டாக என் லைஃப்பில் அது ஒன்று கிடச்சிருச்சு எனக்கு. அது ஒரு 7,000 மந்த்லி கிட்ட வரும். ஒரு 1 hour ஒர்க்கு தான். டெய்லி ஒரு 30 minutes ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. அதுக்கப்புறம் என் ஃப்யூச்சர் ட்ரீம்ஸ், கோல்ஸ் அதெல்லாம் நான் எழுதிக்கிட்டே இருந்தேன்.
எழுதி எல்லாத்தையும் இப்போ காட்டுனேன்னா பெரிய வீடியோ ஆயிரும். நிறைய எழுதினேன் என் லைஃப்பில் நடக்கிற திங்ஸ் எல்லாம் நான் எழுதி என்னை இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறைய பேட் ஹேபிட்ஸில் அடிமையாக இருந்தேன். பேட் ஹேபிட்ஸுக்கு அடிக்டாக இருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இக்னோர் பண்ணி அதை நான் டோட்டலாக குவிட் பண்ணிட்டேன் அந்த பேட் ஹேபிட்டை. இது பாருங்கள், இது 1 year ஆயிடுச்சு. April 18, 2024 நான் இன்றைக்கி எழுதினேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது கூட நான் இதில் எழுதியிருந்தேன். போஸ்ட் பண்ணணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், அப்படி டெய்லி ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு எழுதுறதுல என்ன ஆக போகுது அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நான் எழுதுனதெல்லாம் அப்படியே எனக்கு நடந்துகிட்டே இருந்திருக்குன்னா அப்போ இது மேஜிக் புக் தானே சொல்லுங்கள்.